கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல இப்போ நான் இங்கே நிற்கிறேன்னா எனக்கு நம்ப முடியல என்னால். நான் போன வருஷம் சொல்லிட்டு போனேன் ஏசப்பாக்கிட்ட, கண்டிப்பாக எல்லாரும் சாட்சி சொல்லும்போது கண்டிப்பாக ஏசப்பா உங்களுக்காக நான் சாட்சி சொல்லுவேன் அடுத்த வருஷம் நான் அப்படின்னு சொல்லி நான் ஏசப்பாக்கிட்ட சொல்லிட்டு போனேன். ஆனால் இந்த வருஷம் நான் வரும்போது அந்த சாட்சியை நான் சொல்லணும், நான் ஏசப்பாட்ட போன வருஷம் சொன்னேன் அப்படின்றதே நான் மறந்துட்டு, ஆனால் ஏசப்பா எப்படி என்னை இங்கே நிற்க வச்சாரு அப்படின்னு தெரியல. அதுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயம் இருக்குன்ட்டு கொஞ்ச நேரத்தில் ஷேர் பண்ணிடுறேன். நான் ஃபஸ்ட் டைம் இந்த ஜெபத்தோட கேம்ப்புக்கு வரும்போது நான் எப்போ வந்தேன்னா போராடாதே சரணடை அப்படின்னு, நான் இதோட 3வது வருஷம் நான் இங்கே ஜெபத்தோட கேம்ப் வரேன். போராடாதே சரணடை அப்படின்ட்டு அந்த டாப்பிக்கில் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். எப்படி வந்தேன்னா நான் எங்கள் சர்ச்சிலையும் நான் புதுசாக தான் போனேன், ஜெபத்தோட கேம்புக்கும் நான் புதுசாக தான் வந்தேன். எப்படா இவங்க கூட நான் போகிறது, யாருமே தெரியாதே, எப்படி போகிறது, எனக்கு எதுவுமே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தேன். ஏசப்பா மட்டும் நம்பிட்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்தா இங்கே ஒரு நாள் தான் ஒரே ஒரு செக்ஷன் தான் அட்டன் பண்ண. நாங்களும் எல்லோரும் ஒன்றா சேர்ந்துட்டோம். இந்த ஒரு செக்ஷன்லேயே ஏசப்பா என்னை தொட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமேட்டு அடுத்தடுத்து போக போக லாஸ்ட் நாள் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஏசப்பா நிறைய வெளிப்பாடுகளை கொடுத்து நிறைய அபிஷேகம் பண்ணி இங்கே வச்சுட்டாரு. அந்த அபிஷேகம் எனக்கு எப்படி கிடச்சிச்சின்னா, என்னோடய ஆவிக்குரிய தாய் என்கிட்ட சொன்னாங்க, அபிஷேகம் பெற்றுக்கொள்கிறது ரொம்ப முக்கியம், ஒரு அந்நிய பாஷை உனக்கு கிடைக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு அபிஷேகம்னா என்னன்னு தெரியாது, அந்நிய பாஷை வரனா என்னன்னு தெரியாது. ஆனாலும் நான் அவர்கிட்ட நான் கேட்டுகிட்டு இருந்தேன், எனக்கு அபிஷேகம் வேணும், நான் அந்நிய பாஷை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது லாஸ்ட்டு செக்ஷனு லாஸ்ட்டு 5 மினிட்ஸ் தான் இருக்குது. எல்லாருக்கும் அந்நிய பாஷை வர கிடச்சிருச்சு. என் கூட வந்தவங்க எல்லாருக்கும் அந்நிய பாஷை வர கிடச்சிருச்சு. நான் அவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தேன், அழுது கேட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு அபிஷேகம், எனக்கு அந்த லாஸ்ட்டு முடிய போகுது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நான் நின்று கேட்டுட்டு இருக்கும்போது அதுக்கு எனக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்கு மேலே என்னால் முடியல. அதுக்கப்புறம் முட்டி போட்டு கண்ணை மூடி நான் எதுவுமே பேசாமல் அவர் சமூகத்தில் இருந்தப்போ ஒரே ஒரு அப்பே ஏசப்பா என்னை தொட ஆரம்பித்தார். அந்த அபிஷேகத்தையும் அந்த அந்நிய பாஷையின் வரத்தையும் நான் பெற்றுக்கொண்டேன். அதுக்கப்புறமேட்டு இங்கேருந்து போயிட்டு அதுக்கப்புறமேட்டு 2வது வருஷம் திருப்பி முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர் அப்படின்றதுலேயும் இங்கே ஏசப்பா அவ்வளோ உடச்சி உருவாக்கி திருப்பி என்னை உலகத்துக்கு கூட்டிகிட்டு போய் அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக அந்த 2023 எனக்கு மட்டும் இல்லை, என் சர்ச்சு ஃபுல்லாக்கே எங்கள் எல்லாருக்குமே, இங்கே எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு மாற்றம். ஏசப்பா ஒவ்வொரு டைமும் எங்களை உடச்சி உருவாக்கி அவ்வளோ அழகாக நடத்திட்டு வந்தார். இந்த வருஷத்துக்கு நாங்கள் இந்த கேம்புக்கு வரணும் அப்படின்றதுக்காக போன வருஷம் போனதுலேருந்து இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக இந்த கேம்புக்காக, இந்த நாளுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படி வெயிட் பண்ணும்போது எனக்கு சரியான 10 நாளுக்கு ஜெபத்தோட்ட கேம்ப்பு யூத் கேம்ப் வர்றதுக்கு 10 நாளுக்கு முன்னாடி எனக்கு சரியான பலவீனம், ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ போயிட்டு சரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் பண்ணிவிட்டு அவ்வளோ உடம்பு ஜுரம் நிற்கவே இல்லை, சுத்தமாக நிற்கவே இல்லை, எந்திரிச்சு கூட நிற்க முடியாத நிலைமை. அதுக்கப்புறமேட்டு இங்கே நாங்கள் சாட்டர்டேவே கிளம்பி வந்துட்டோம். வரும்போது சாயந்தரம் சாட்டர்டே கிளம்பணும். நான் மதியானம் வரையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டுட்டு நான் போயிடுறேன், எனக்கு அட்மிட் பண்ண வேணாம், நான் கண்டிப்பாக ஜெபத்தோட போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மதியானம் முடியாமல் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு சாயந்தரம் கிளம்பி ட்ரெயினில் வரும்போது இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு தான் வந்தேன் நான் கையில். அப்புறம் இங்கே ஒரு பலவீனம் கூட இல்லை. இங்கே ஒரு செக்ஷனையும் நான் ஒன்றுமே மிஸ் பண்ணலை. எல்லா இடத்துலையும் கொஞ்ச நேரம் கூட எனக்கு உடம்பு சரியில்லை, நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு எனக்கு மைண்டே வரல. ஏசப்பாக்கிட்ட ஒன்றே ஒன்று தான் நான் கேட்டேன், என்னதான் மாத்திரை மருந்து இருந்தாலுமே சரி ஏசப்பா உங்கள் சமூகம் தான் எனக்கு ஆரோக்கியம், அதனால் எனக்கு எல்லாத்தையும் நீக்கி போட்டு எங்கள் சர்ச்சில் யோசித்தாங்க எல்லாருமே, இவங்க இப்படி பலவீனமாக இருக்கால, எப்படி நான் இவங்களை கூப்பிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசித்தாங்க. சரி ரொம்ப முடியலன்னா 3 நாளில் திருப்பி அனுப்பிச்சிடலாம் அப்படின்லாம் யோசித்தாங்க. இல்லை ஏசப்பா அவங்க நினைக்கிற மாதிரி இதை நடக்கக்கூடாது, நான் 5 நாளையும் அட்டன் பண்ணிட்டு தான் நான் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு இங்கே நான் இன்ஜெக்ஷன் போட வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. போடும்போது அப்புறம் அந்த இன்ஜெக்ஷன் எனக்கு உள்ளே ஏறலை. அது
அது வந்து போட முடியல. நான் எப்போ அந்த இன்ஜெக்ஷன் போடுறதை விட்டனோ அப்பையிலேருந்து சுத்தமாக எனக்கு உடம்பு சரியாமல் எனக்கு பலவீனமே இல்லை சுத்தமாக. அவ்வளோ ஒரு பலனை தேவ சமூகத்தில் தேவ பிரசன்னத்தில் இங்கே வந்து நான் ஒவ்வொரு வார்த்தை எனக்கு வரும்போதும் அப்படியே எனக்காகவே வர மாதிரி, எங்கள் சபைக்காகவே வர மாதிரி இருந்துச்சு. எல்லாத்துக்காகவும் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இதிலேருந்து வந்து என்ன அப்படி நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த பலவீனத்துக்காக ஃபஸ்ட்டு நான் வந்து நன்றி சொல்கிறேன் ஏசப்பாக்கு. இந்த பலவீனம் எனக்கு வந்ததுக்காக வந்து ஏசப்பாக்கு நன்றி சொல்கிறேன். இந்த பலவீனத்தில் வந்து அவருடைய அன்பை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் அவர் நம்ம மேலே வச்ச திட்டம் ஒரு நாள் வந்து விலகாது அப்படின்றது வந்து தெரிஞ்சிச்சு. அவர் வந்து நம்ம இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் வந்து ஏனோ தானோ நம்மளே வந்து வரல. அவர் நம்மளை கூட்டிகிட்டு வரலைன்னா, அவர் நம்ம மேலே திட்டம் வைக்கலைன்னா நம்ம யாருமே ஒருத்தர் கூட நம்ம இந்த இடத்துல வந்திருக்க முடியாது அப்படின்றத நான் உணர்ந்தேன். அவர் நம்ம மேலே அன்பு வைக்கலை, கண்மூடித்தனமான அன்பை நம்ம மேலே வச்சதுனால தான் நம்ம ஒவ்வொருவரும் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கோம். எல்லாத்துக்காகவும் இங்கே வந்து நான் பாதியில் வந்து இந்த முற்றும் ஜெயம் கொள்கிறவர் அப்படின்றதுல வந்து பாதியில் விழுந்து இந்த வருஷம் ஃபுல்லாக எழுந்து ஆதி அன்பை எனக்கு ஃபஸ்ட்டு கிடச்ச அந்த அபிஷேகம், அந்த ஆதி அன்பை வந்து நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டு இதுக்காகவாது இந்த ஆதி அன்பை திரும்பி நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காகவாவது நான் ஜெபத்தோடு போயே ஆகணும் அப்படின்ட்டு வந்து நான் நினச்சேன். அப்போ வந்து இந்த மாதிரி சூழ்நிலையும் வந்துருச்சு. இப்போ நேற்று செக்ஷனில் வந்து ஜோஷ்வா அங்கிள் பேசும்போது வந்து நீ விட்ட அந்த ஆதி அன்பை பெற்றுக்கொள்ளு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வந்து எனக்குள்ளே ஃபஸ்ட்டு நான் எப்படி ஆதி அன்பை நான் வந்து எனக்கு எப்படி அபிஷேகத்தை கொடுத்தாரோ, எப்படி அந்நிய பாஷை வரத்தை கொடுத்தாரோ, அதே போலவே அதை விட டபுள் மடங்காக அந்நிய பாஷை வரத்தையோ அது போல் டபுள் மடங்காக அபிஷேகத்தையும் எனக்குள்ளே நிரப்பி தேவன் இந்த இடத்துல அந்த ஆதி அன்பை எனக்குள்ளே திருப்பி கொடுத்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம மேலே அன்பு வச்சுருந்தா வந்து நம்ம யாரும் இங்கே வந்து உட்காந்துருக்க முடியாது. நம்ம மேலே கண்மூடித்தனமான அன்பை நம்ம மேலே வச்சதுனால தான் நம்ம ஒவ்வொருவரும் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். நம்ம வந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம், ஒரு நோக்கம் கண்டிப்பாக உண்டு. அவருடைய ஊழியத்தை செய்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம இந்த உலகத்துக்கு நம்ம பயன்படுறது முக்கியம் கிடையாது. நம்ம இயேசுவுக்கு நம்ம பயன்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அவருக்கு என்னவா பயன்படுறதுன்ற முக்கியம் இல்லை. நம்ம லைட்டாக பயன்படுறோமா மேட்டாக பயன்படுறோமான்றது முக்கியம் இல்லை. பயன்பட்டால் மாத்திரம் நம்மளுக்கு போதும். அவருடைய ஊழியத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்வோம். கர்த்தருடைய மகிமைக்கு, கர்த்தருடைய நாமத்துக்கு எல்லாத்துக்கும் மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ.